ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் UAV-ய HAL உருவாக்கி வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. RUAV-200 அப்படிங்கிற ரோட்டரி அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள HAL ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மற்றும் IIT கான்பூர் இந்த 3 நிறுவனங்களும் இணைந்து உருவாக்கி வர்றாங்க. இந்தியாவிற்கு எதற்காக இந்த ஹெலிகாப்டர் UAV தேவைப்படுது, இந்த சிஸ்டத்தோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்தியாவுடைய பூகோள அமைப்பு ஒரு தனித்துவமானது. பாலைவனம், பனிமலைகள், சமவெளி பகுதிகள் மற்றும் கடற்பரப்பு போன்ற பல்வேறு பகுதிகளை உள்ளடக்கியிருக்கு. இந்த பகுதிகளில் நம்மளோட ராணுவ வீரர்கள் இயங்குவது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் நிலவக்கூடிய தட்பவெப்பம் மற்றும் சீதோஷ்ண நிலை வேறுபடுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, உலகின் ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட் அப்படின்னு அழைக்கக்கூடிய சியாச்சின் கிளேசியர் பகுதியில தன்னோட ராணுவத்தை பெர்மனண்டா நிலைநிறுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா. இந்த பகுதி கடல் மட்டத்திலிருந்து 5500 மீட்டர் உயரத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பகுதிகளில் -30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் போகும். இந்திய ராணுவம் லடாக் மற்றும் அருணாச்சல் பிரதேஷ் பகுதிகளிலும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இந்த பகுதிகளில் ஆபரேட் செய்வது மிகவும் கடினம். இந்த பகுதிகளில் நமது ராணுவம் சிறப்பா செயல்படணும் அப்படின்னா நமது ராணுவத்துக்கு தேவையான எசென்சியல் குட்ஸ், ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை நம்ம டிரான்ஸ்போர்ட் செய்து ஆகணும். இந்திய ராணுவத்துக்கு தேவையான எசென்சியல் குட்ஸ், ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை டிரான்ஸ்போர்ட் செய்வதற்கு அதிக நேரம் பிடிக்குது. அது மட்டும் இல்லாம ரொம்பவும் ரிஸ்கான ஒரு ஆபரேஷனா இருக்கு. லாஜிஸ்டிக் சப்ளை லைன் அப்படிங்கிறது ஒரு ராணுவத்திற்கு மிகவும் முக்கியமான விஷயம். இப்ப சமீபத்துல உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்யா கியேவ் நகரத்தை கைப்பற்ற முடியாமல் போனதற்கு காரணம் ரஷ்யாவுடைய லாஜிஸ்டிக் சப்ளை சரியா இல்ல. வீரர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் கிடைக்காத நிலை ஏற்பட்டது. இதனால ரஷ்யா கியேவ் நகரத்தை கைப்பற்றுவதை தவிர்த்து பின்வாங்கினாங்க. அதனால இந்தியா தங்களோட லாஜிஸ்டிக் சப்ளை லைனோட எஃபிஷியன்சியை அதிகரிக்கிறதுக்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வர்றாங்க. அதன் ஒரு பகுதி தான் RUAV-200 அப்படிங்கிற இந்த ஹெலிகாப்டர் ட்ரோன் ப்ராஜெக்ட். சீனாவிடம் AR-500C அப்படிங்கிற ஹெலிகாப்டர் ட்ரோன் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த ட்ரோனை 2020 வருடமே சீனா தங்களோட படையில் இணைச்சிட்டாங்க. சீனாவுடைய AR-500C ஹெலிகாப்டர் ட்ரோனால கடல் மட்டத்திலிருந்து 5000 மீட்டர் உயரத்தில் உள்ள பகுதிகளிலும் ஆபரேட் செய்ய முடியும். AR-500C ட்ரோனால 170 km/h வேகத்துல பயணிக்க முடியும். இந்த ட்ரோனால அதிகபட்சமா 500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். சீன ட்ரோனால அதிகபட்சமா 6700 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். இந்த ட்ரோன்களால தொடர்ந்து 5 மணி நேரம் பறக்க முடியும். இந்த ட்ரோன்களை சீன ராணுவம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இப்ப பயன்படுத்தி வர்றாங்க. AR-500C ட்ரோனால சீன ராணுவத்தால் இந்திய ராணுவத்தை விட இந்த பகுதிகளில் சிறப்பா லாஜிஸ்டிக் சப்ளை செய்ய முடியுது. சியாச்சின் மற்றும் லடாக் போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதியில நிலைநிறுத்தப்பட்டிருக்க நமது ராணுவ வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் எசென்சியல் குட்ஸை சப்ளை செய்வதற்காக இந்தியா RUAV-200 ஹெலிகாப்டர் ட்ரோனை உருவாக்கி வர்றாங்க. RUAV-200 மூலமா சரியான சாலை வசதி இல்லாத பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்டிருக்க இந்திய வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் எசென்சியல் குட்ஸை சப்ளை செய்ய முடியும். HAL 2021 வருடம் நடந்த ஏரோ இந்தியா ஷோல இந்த RUAV-200 ஹெலிகாப்டர் ட்ரோனை முதல்ல காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்தியா உருவாக்கி வரும் RUAV-200 ட்ரோன் ஒரு fully automated unmanned drone. இந்த ட்ரோன்களை இயக்குவதற்கு ஒரு ரிமோட் பைலட் தேவை கிடையாது. முன்பே வரையறுக்கப்பட்ட கோஆர்டினேட்ஸை பயன்படுத்தி ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து சென்று எசென்சியல் குட்ஸை சப்ளை செய்துவிட்டு ஹோம் பேஸுக்கு ரிட்டர்ன் ஆகும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. RUAV-200 ட்ரோன்ல நெட்வொர்க் சென்ட்ரிக் ஆபரேஷன் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ட்ரோனால இரவு மற்றும் பகல் நேரத்துல
ஆபரேட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்களால -35 டிகிரி செல்சியஸ்லயும் ஆபரேட் செய்ய முடியும். இந்த ட்ரோன்கள் கிராஷ் வொர்தி ஸ்ட்ரக்சரால் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த ட்ரோன்கள் ஒரு விபத்துல சிக்கினாலும் குறைவான பாதிப்பே ஏற்படும். அடுத்து இந்த ட்ரோன்கள்ல இருக்கக்கூடிய கேமராக்களை பயன்படுத்தி தரை கட்டுப்பாட்டு அறைக்கு ரியல் டைம் வீடியோவை அனுப்பி வைக்கும். இந்த ட்ரோன்கள்ல ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டமும் இணைக்கப்பட்டிருக்கு. அதனால தரை கட்டுப்பாட்டு அறையில இருந்து இந்த ட்ரோன்களுக்கு கட்டளைகளையும் அனுப்ப முடியும். இந்தியா உருவாக்கி வரும் RUAV-200 ஹெலிகாப்டர் ட்ரோனோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ட்ரோன் 200 கிலோகிராம் எடை கொண்ட ட்ரோனா உருவாக்கப்பட்டு வருது. இந்த ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 100 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். RUAV-200 ட்ரோனால அதிகபட்சமா 6000 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். இதனால சியாச்சின் கிளேசியர் பகுதிகளுக்கும் இந்தியாவால ஆயுதங்கள் மற்றும் எசென்சியல் குட்ஸ் சப்ளை செய்ய முடியும். RUAV ட்ரோனால தொடர்ந்து 3 மணி நேரம் பறக்க முடியும். இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி 30 முதல் 40 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்கள் மற்றும் எசென்சியல் குட்ஸ் எடுத்து சென்று சப்ளை செய்ய முடியும். இந்த RUAV-200 ஹெலிகாப்டர் ட்ரோனை மிலிட்டரி லாஜிஸ்டிக் வேலைகள் தவிர ரெகானசன்ஸ் மற்றும் சர்வேலன்ஸ் வேலைகளையும் ஈடுபடுத்த முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ட்ரோன்கள்ல இணைக்கப்பட்டிருக்கும் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார்களை பயன்படுத்தி ரெகானசன்ஸ் மிஷன்ஸ் கேரி அவுட் செய்ய முடியும். அதே போன்று இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை மானிட்டர் செய்ய முடியும். இந்த ட்ரோன்களை IED மற்றும் கன்னி வெடிகளை கண்டுபிடிக்கும் ஆபரேஷன்களையும் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி லேண்ட் சர்வே மற்றும் டெரைன் மேப்பிங் வேலைகளையும் செய்ய முடியும். இயற்கை பேரிடர் ஏற்பட்ட பகுதிகளிலும் இந்த ட்ரோன்கள்னால சிறப்பா செயல்பட முடியும். இந்த RUAV-200 ஹெலிகாப்டர் ட்ரோன்களை இந்திய கடற்படையிலும் பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி கோஸ்டல் சர்வேலன்ஸ், ஆன்டி பைரசி மிஷன் மற்றும் ஆன்டி சப்மரின் வேலைகளையும் ஈடுபடுத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா உருவாக்கி வரும் இந்த ஹெலிகாப்டர் ட்ரோன்கள்ல பல்வேறு விதமான பேலோடுகளை எடுத்து செல்ல முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சிந்தட்டிக் ஆப்டிடியூட் ரடார், உளவு பார்ப்பதற்கான எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சிஸ்டம்ஸ், டார்கெட்டுகளை கண்டுபிடிப்பதற்கான இன்ஃப்ராரெட் சிஸ்டம், எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம், கம்யூனிகேஷன் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம், சர்ச் லைட் மற்றும் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரம் இமேஜிங் கேமராஸையும் எடுத்து செல்ல முடியும். இது போன்ற பல்வேறு சிஸ்டங்களை இந்த ஹெலிகாப்டர்ல எடுத்து சென்று ரெகானசன்ஸ் மற்றும் சர்வேலன்ஸ் வேலைகளை செய்ய முடியும். வரும் காலங்கள்ல இந்த RUAV-200 ஹெலிகாப்டர் ட்ரோனோட ஆர்ம்டு வெர்ஷனையும் இந்தியா உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த ட்ரோன்கள்ல மெஷின் கன், ஆன்டி டேங்க் மிசைல் மற்றும் ராக்கெட்டுகளை பயன்படுத்தும் வகையில வடிவமைத்து வர்றாங்க. RUAV-200 ட்ரோனோட ஆர்ம்டு வெர்ஷனை மனிதர்களால் இயக்கப்படும் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த முடியாத ஆபத்தான மிலிட்டரி ஆபரேஷன்கள்ல பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி தாக்குதல்ல ஈடுபட்டிருக்கும் இந்திய படையினருக்கு க்ளோஸ் ஏர் சப்போர்ட் கொடுக்க முடியும். அதே போன்று இந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்தி எதிரிகளோட பாதுகாப்பு அம்சங்களை குழப்புவது, எதிரி படையினரை திசை திருப்புவது போன்ற வேலைகளையும் செய்ய முடியும். RUAV-200 ட்ரோன்களை இயக்குறதுக்கு HAL ராங்க்லிங் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு புதிய வகை இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினை பயன்படுத்த போறாங்க. இந்த இன்ஜின் சாதாரண பிஸ்டன் இன்ஜின்களை விட சிறப்பா செயல்படக்கூடிய இன்ஜின். ராங்க்லின் இன்ஜினால அதிக சக்தியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே வேளையில இந்த இன்ஜின் எடை குறைவா மற்றும் சிறியதாக இருக்கு. இந்த இன்ஜின்ல ஏற்படக்கூடிய வைப்ரேஷனும் மிக குறைவா இருக்கு. இந்த ராங்க்லின் இன்ஜினால 34 கிலோவாட் பவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த இன்ஜினால -35 டிகிரில இருந்து +55 டிகிரி செல்சியஸ்லயும் வேலை செய்ய முடியும். இது போன்ற சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக தான் HAL இந்த ராங்க்லின் இன்ஜினை RUAV-200 ஹெலிகாப்டர் ட்ரோன்கள்ல பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. தற்போதைய நிலையில் RUAV-200 ஹெலிகாப்டர் ட்ரோனோட ஃபைனல் அசெம்பிளி வேலைகள் நடந்து கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த ட்ரோன்களுக்கு தேவையான மெயின் ரோட்டார் ஹெட், அப்பர் கண்ட்ரோல் சிஸ்டம் மற்றும் டெயில் ரோட்டார் சிஸ்டங்களை வாங்கி இணைக்கும் பணி நடந்து வருவதா HAL அறிவிச்சிருக்காங்க. 2022 வருடத்தோட இறுதி கட்டத்துல இந்த ட்ரோனோட முதல் பறத்தல் நடக்கும் அப்படின்னு HAL சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரோன்கள் இந்திய படையில் இணைக்கப்பட்டு
உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்திய ராணுவத்தால சியாச்சின், லடாக் மற்றும் அருணாச்சல் பிரதேஷ் போன்ற சேலஞ்சிங்கான என்விரான்மெண்ட்ஸ்ல சிறப்பா செயல்பட முடியும். கூடிய விரைவில் இந்த RUAV-200 ட்ரோன் உருவாக்கப்பட்டு இந்திய படையில் இணைக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.